சகோதர சகோதரர்களே, எனது இனிய நண்பர்களே, எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்களுக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றியடை செய்யுமாறு உங்களை தாழ்வோடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இங்கே தொடங்கி இருக்கின்றோம். நல்ல மாலை பொழுது கடற்கரை மூலம் அம்மன் கோயில் அருகில் அம்மனுடைய அருளோடு இந்த தொகுதியில் ஜக்கு சின்னம் அதிக வாக்குகளை பெற்று ஜக்கு சின்னம் அதிக வாக்குகளை பெற்று நம்முடைய வேட்பாளர் தம்பி திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் வெற்றியடைய இருக்கின்றார்கள். நம்முடைய அம்மன் அருளோடு அவரை வெற்றியடைய செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலமாக மீண்டும் புதுச்சேரியில் ஒரு நல்ல ஆட்சி அமைய இருக்கின்றது. ஒரு நல்ல ஆட்சி 5 ஆண்டுல இந்த நம்முடைய ஆட்சி எப்படி புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்றது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். புதுச்சேரி நம்முடைய ஆட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அதற்கு முந்தைய ஆண்டுகளில் எவ்வாறு இருந்தது, நமக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 5 ஆண்டுகள்ல எங்களுடைய கணக்கு ஒரு 20 ஆண்டுக்கு பின்னாடி அந்த ஆட்சி மூலமாக நம்முடைய புதுச்சேரி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதான் உண்மை. நம்ம எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து செயல்படுத்தி புதுச்சேரி மாநிலத்தை ஒரு சிறந்த மாநிலமாக கொண்டு வந்து வைத்திருந்தோம். ஆனா அவருடைய ஆட்சியில் என்ன ஆகுது, எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாமல் நம்முடைய புதுச்சேரி வளர்ச்சியை தடை செய்த ஒன்றுதான் அவருடைய ஆட்சியில் நடைபெற்றது. அதனுடைய நிலையில் மறுபடியும் தேர்தலை சந்தித்தோம். 2021 2026 மறுபடியும் தேர்தல் சந்திக்கிறோம். 5 ஆண்டு நம்முடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இந்த ஆட்சியில நம்ம தேர்தல் சமயத்தில் இப்ப தேர்தலை போட்டு பேசலாம். அதே மாதிரி தேர்தல் சமயத்தில் பேசும்போது சரி, தேர்தல் அறிக்கையாக நாம் அறிந்த போது சரி, என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தோமோ, என்னென்ன வாக்குறுதி நம்ம சொல்லி வாக்குகளை சேகரித்தோமோ அரசு நம்முடைய அரசு நிறைவேற்றியிருக்கிறது. சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறது. சட்டமன்றத்தில் சொன்ன நிதிநிலை அறிக்கை சொன்ன திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்தியிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது அமைச்சர் சொன்னவா சொல்லுவாங்க வாக்குறுதி அத்தனையும் நம்முடைய அரசானது செயல்படுத்தி இருக்கின்றது. சரி, யாருக்காவது சந்தேகம் இருக்குமா? யாருக்கு எந்த நிலையும் சந்தேகம் இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லா திட்டங்களையும் நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். புதிதாக பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறோம். புதிதாக பல திட்டங்களையும் கொண்டு வந்து தான் நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கின்றது. சுமார் 13,500 கோடிக்கு மேல் நம்முடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் நாம் நிதி ஒதுக்கி திட்டங்களை செயல்படுத்தியிருக்கின்றோம். இந்த 5 ஆண்டுல 58,000 கோடி செலவு செய்யும். 58,000 கோடி அளவுக்கு செலவு செய்யும். பொதுப்பணித்துறைக்கு மட்டுமே 3,000 கோடிக்கு மேல வேலை செஞ்சிருக்கோம். உள்கட்டமைப்பு
உறுப்பினர் நிதி 300 கோடிக்கு மேல ஒவ்வொரு தொகுதியும் கொடுத்திருக்கோம். வேலை நடந்துட்டு இருக்கு. கடந்த ஆட்சியில் தான் நடந்ததா? அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தான் நடந்ததா? சொல்ல முடியும். எதுவும் கிடையாது. எந்த ஒரு திட்டமும் கிடையாது. எந்த செயல்பாடும் இல்லை. எந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சி மேம்பாட்டு திட்டமும் எதுவும் இல்லை. அதுதான் அந்த ஆட்சி. நம்முடைய மக்கள் நமக்கு வாக்கு அளித்தாங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. மறுபடியும் நம்ம வந்து திட்டத்தை செயல்படுத்தி குறிப்பா நலத்திட்டங்களை, குறிப்பா நலத்திட்டங்கள் ஒரு மாநிலத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொன்னா நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அது சிறப்பாக செம்மையாக செயல்படுத்தப்பட வேண்டும். மிக முக்கியமானது. குறிப்பா ஏழை எளிய மக்கள் நலத்திட்டங்கள், அவனுக்குரிய திட்டங்கள் மூலமாக அவர் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். நம்முடைய அரசு செய்திருக்கா? இந்த 5 ஆண்டுல நீங்க பாருங்க, நல்லா தெரியும். இப்ப சொல்லுவாங்க, என்னை பார்த்து கேட்பாங்க, இந்த முதியோர் உதவித்தொகை ஏற்றி கொடுப்பேன்னு கேட்பாங்க. நான் வந்த உடனே கேட்டாங்க, ஏமா ஏதாவது முதியோர் எது கூட்டு போன ஏதாவது வந்து அதை ஏற்றுவேன்னு கேட்டாங்க. அப்ப கடந்த ஆட்சி எதுவும் செய்யல, அப்ப நீ வந்து செய்வேன்னு கேட்டாங்க. என்ன செய்து கொடுப்பா அப்படின்னா, முதல்ல வந்த உடனே அவனுக்கு 500 ரூபாய் ஏற்றி கொடுத்தோம். 500 ரூபா, அது ஒண்ணு 500 ரூபா. அடுத்து சில ஆண்டுகள் சட்டமன்றத்தில் கேட்டாங்க, அடுத்து 500 ரூபாய் ஏற்றி கொடுத்தோம். 1000 ரூபாய் மொத்தம் இந்த 5 ஆண்டுல 1000 ரூபாய் ஏற்றி கொடுத்தோம். 2500, 3000, 4000 மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த உதவி திட்டம், உதவித்தொகை இதெல்லாம் உயர்த்தி கொடுத்து அதோடு இலவச அரிசி கொடுப்பேன்னு கேட்டாங்க. இலவச அரிசியும் கொடுப்போம். உனக்கு யாரும் கொடுக்க, நீ மறுபடியும் கொடுப்பியா, நீ உனக்கு கொடுத்த கொடுப்பேன்னு கேட்டாங்க. மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோ, சிவப்பு அட்டைக்கு 20 அரிசி. அது கூட இப்போ ராத்திரி சப்பாத்தி சூடு சாப்பிட கோதுமை கொடுப்பியான்னு கேட்டாங்க. வயிறு பார்க்கும்போது கேட்டாங்க. கோதுமை 2 கிலோ கொடுப்போம், கோதுமை கொடுக்குறோம். இப்போ இலவச அரிசி, கோதுமை, முதியோர் உதவித்தொகை 55 வயசுல இருந்து முதியோர் உதவித்தொகை கொடுக்கின்ற ஒரு அரசு நம்முடைய அரசு தான். இங்கெல்லாம் பூச்சியம் பண்ணலாம். இது மீனவ சமுதாய மக்களுக்கு இன்னும் குறைந்த வயது 50. மீனவ சமுதாய மக்களுக்கு 50 உதவித்தொகை கொடுக்கணும். 50. இது முடியாதவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, வயதானவர்களுக்கு. இது அவங்க சாப்பிட முடியாதா? நிச்சயமா யாரும் சொல்லியிருக்காங்க, எங்க மனைவி 3000 வாங்குறாங்க, நான் 3000 வாங்குறேன், 2 பேர் சேர்த்து 6000 ரூபாய் நீங்க அரிசி கொடுக்குறீங்க. இந்த 6000 ரூபாய் அரிசி இது நாங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கோம். அதுதான் ஒரு அரசுடைய மிக முக்கியமான கடமை. பசி இல்லாததை உருவாக்க வேண்டும். யாரும் பசியோடு சொல்லக்கூடாது. அதுக்கு இந்த அரிசி உத்தரவாதம் கொடுத்து அரிசி, நம்முடைய உதவித்தொகை இதையெல்லாம் உயர்த்தி கொடுத்தது நம்முடைய அரசு. அப்புறம் இலவச பண்டிகை கால இலவச துணி, அதுக்கான பணம் வங்கியில் போட்டுருக்காங்க. உடனே மீனவ சமுதாய மக்களுக்கான தடைக்கால பணம், மழைக்கால பணம், தடைக்கால பணம், இதெல்லாம் அதிகமா கொடுக்குற ஒரு நம்முடைய மாநிலம் இதெல்லாம் அதிகமா கொடுக்குது. 8000 ரூபாய் தடைக்கால, 8000 ரூபாய் தடைக்கால கொடுப்பது 8000 ரூபாய். மழைக்காலத்துக்கு 6000 ரூபாய். மழைக்காலத்துக்கு 6000 ரூபாய். அப்புறம் சிறு படகுகள், பெரிய படகுகள் இது வாங்கிறதுக்கு நிதி உதவி, டீசல் மானியம். அதாவது நாங்கள் ஒரு எங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. குறை சொல்ல வந்தாங்கன்னா உடனே வாங்க உள்ளேன்ட்டுவோம். குறை யாரும் சொல்ல வராங்கன்னா எந்த சமுதாய சார்ந்த மக்களாலும் சரி, அரசு ஊழியர் சங்கமாக இருந்தாலும் சரி, குறை சொன்னீங்கன்னா உடனே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த குறைய சொல்லி கேட்டாதான் என்ன செய்ய முடியும் தெரியும். அதே மாதிரி நம்முடைய மீனவ சமுதாய மக்கள் அவ்வப்பொழுது வந்து சொல்லுகின்ற குறைகளை என்ன தேவைன்னு கேட்கிறாங்களோ அத்தனை நிறைவேற்றி கொடுத்த ஒரே அரசு நம்முடைய அரசு தான். யாரும் மறுக்க முடியாது, யாருமே மறுக்க முடியாது. 126 கோடி ரூபாய்க்கு தனியாக நம்முடைய மீனவ மக்களுக்கு துறையின் மூலமாக ஒதுக்கி அத்தனை திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி இருக்கின்றது. இப்ப கூட வரும்பொழுது, கடைசியா வரும்பொழுது அவங்க எல்லாம் உனக்கு நாங்க
தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகையெல்லாம் கொடுத்தீங்க, எல்லாம் படிக்கிறது வசதியாக செஞ்சு கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எங்க சமுதாய மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அதையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி, கல்லூரி படிப்பு வரை இலவசமாக கல்வி, அதுக்கு அந்த கோப்புகளையும் வரும்பொழுது ஜியோ சொல்லாவே ஜியோ இஷ்யூ பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்ப அது இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை அந்த பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். விவசாய பிள்ளைகளுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்கும். இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள், நிறைய திட்டங்கள் சொல்லிட்டே போகலாம். வரும்போது எங்க கேட்டாரு, உடனே பேசுறவங்க கேட்டேன், பஞ்சாயத்து கேட்டேன், என்னன்னு கேட்டேன். இந்த முன்ன சொன்னீங்களே இந்த மீன் வளைவு சொன்னீங்களே, தூண்டில் வளைவு, தூண்டில் வளைவு அந்த இது சொன்னீங்களா, 60 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்தாச்சு. 60 கோடி ரூபாய் மூலமாக 60 கோடி ரூபாய் பணி ஆரம்பிக்க போறாங்க. அது போய் பணி ஆரம்பிக்க போறாங்க. அவங்களுடைய கோரிக்கை அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த வளைவு அமைக்கப்படும் சொல்லியிருந்தோம். 60 கோடி ரூபாய் உலக வங்கி நிதியோடு கொடுத்துருக்கோம். அந்த பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி எத்தனையோ திட்டங்கள், கல்வெட்டு கட்டுகிற திட்டம் 40,000 காவல் திட்டம் ஆரம்பிச்சேன். இப்ப 5 லட்சம் மத்திய மாநில நிதி உதவி, 2 லட்சம் நம்முடைய மாநில நிதி உதவி எல்லாம் சேர்த்து 5 லட்சம். இப்போ 5 லட்சம் 400,000 சேர்த்து வீடு கட்டிக் கொள்ளலாம். அதுக்கு மனைப்பட்டா வைத்திருப்பது அந்த வீடு கட்டுகின்ற நிதி உதவி வழங்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 7 லட்சம் ரூபாய். அப்ப நிறைய பேர் வீடு கேட்டாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் அந்த வீட்டு உயரம். பாத்தீங்கன்னா அரசால பார்த்தா தெரியும். ஒரு கோடூர்ல அடுத்து நம்ம வாழைக்குளத்துல பெரிய காலனி வீடு 240 வீடு கட்டி முடிக்கப்பட்டு திறந்தாச்சு. இப்போ அந்த யாராருக்கெல்லாம் பயனாளிகள், சரியான பயனாளிகள் யாராருன்னு கண்டுபிடிச்சு அந்த பயனாளிகளுக்கு அந்த வீடு ஒப்படைக்கப்பட இருக்குது. குமரூர் 10 பேரை கொடுத்துட்டோம், அங்க கட்டி கொடுத்துட்டோம். அதுல துமராப்பேல் கட்டியிருக்கோம், ராமேஸ்வரம் நகரில் கட்டியிருக்கோம். இது மாதிரி நிறைய வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீடுகளுக்கு சரியான பயனாளிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் வீடுகள் கட்டுவதற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. அதே மாதிரி இலவசமாகப்பட்டா எங்கெங்கெல்லாம் இலவசமாகப்பட்ட கொடுக்க முடியுமோ கிராமத்தில் அங்கெல்லாம் இலவசமாகப்பட்டா கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதே மாதிரி நம்முடைய வீடு கட்டுற நிதி உதவி இப்பொழுது கடகால் போட்டதே கொடுக்குறோம். முன்ன கடகால் போட்டு கொடுப்பாங்க. இப்போ கடகால் போட்டதே 1 லட்சம் கொடுத்து கடகால் போட்டதே ஆரம்பிச்சிருக்கோம் வீடு கட்டுற திட்டம். இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள் சொல்லிட்டு போனா ஒரு 2 மணி நேரம் இங்கே சரியா போயிடும். அவ்வளவு திட்டங்கள் இந்த அரசு செய்திருக்கிறது. எல்லா துறைகள் மூலமாக திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றது நம்முடைய அரசு. உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது, எப்பயாவது 3000 கோடிக்கு பொதுப்பணித்துறை வேலை நடந்திருக்கா? நம்முடைய அரசு தான் 3000 கோடிக்கு. கேட்கலையா? இப்ப கேக்குதா? பெண்களுக்கான பாதுகாப்பு நிதி 2000 ரூபாய். எந்த உதவி பெறாத அரசு உதவி பெறாத குடும்ப தாய்க்கு 1000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தோம். 73,000 குடும்பங்களுக்கு கொடுத்தோம். அது உயர்த்தி கேட்டாங்க. இப்ப 2,500 ரூபாய் கொடுக்குறோம். 2,500 எல்லாரும் அங்கீகாரம் வங்கிகள் வந்து போச்சு. அது 2 மாசத்துக்கு 5,000 ரூபாய் போட்டாச்சு. 2,500 ரூபாய் 2 மாசத்துக்கு 5,000 ரூபாய் போட்டாச்சு. ஆனா பக்கத்தில் பண்ணி தேர்தல் வந்து பார்த்துருக்கலாம். நாங்க 2,000 குடும்பம் சொல்லியிருக்காங்க. நானும் 2,000 நாம கொடுத்துட்டோம். நம்முடைய ஆட்சியில 2,000 ரூபாய் கொடுத்துட்டே இருக்கோம் ஆரம்பிச்சு. அதே மாதிரி குழந்தைங்க பிறந்தா 50,000 போட்டோம். பெண் குழந்தைகளுக்கு 50,000. 18 வயசுல 3 லட்சம் கிடைக்கும். அதையும் உயர்த்தி கொடுக்கணும் ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்குது. வந்தா நம்முடைய அரசு வந்த பிறகு அந்த 50,000 1 லட்சமா உயர்த்தி கொடுக்கும். நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு 2 முறை பாஞ்சிருந்தா தான் தேர்தல் முடிந்த பிறகு உடனே ஆட்சி அமையும் தான் வருவோம், வெற்றி பெறுவோம். நம்முடைய ஆதரவோடு சந்திச்சுன்னா இந்த தொகுதியில வெற்றி பெறுவோம். நம்முடைய ஆட்சி அமையும்.
ஆட்சி அமைக்கும் போது மேலும் 10 திட்டங்கள் கொண்டு வரலாம். வேலை வாய்ப்பு கேட்டாங்க. ஒரே ஒரு ஆள் கூட கடந்த ஆட்சியில திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை வைக்க முடியல அரசுல. ஆனா நம்ம வந்த பிறகு அரசு துறையில காலி பணியிடங்கள் நிரப்பும் சொன்னோம். அந்த ஆசிரியர் பணியிடங்கள், காவல்துறை சேர்ந்த காவலர் பணியிடங்கள், எஸ்ஐ போன்ற பணியிடங்கள், நிர்வாகத்தில் எல்டிசி யூடிசி அசிஸ்டன்ட், எல்லா தொழில்நுட்ப பணியிடம் சேர்த்து செவிலியர், நர்சஸுங்க, இது மாதிரி எல்லாம் சேர்த்து ஏறப்போய் சுமார் 5000 பணியிடங்கள் நிரப்பியிருக்கோம் நம்முடைய அரசு வந்த பிறகு. இன்னும் கொஞ்சம் நிரப்ப வேண்டியது இருக்குது, போய் நிரப்பலாம். இன்னும் கொஞ்சம் நிரப்ப வேண்டியது இருக்குது, போய் அந்த பணியிடம் நம்முடைய அரசு நிரப்ப முடியும். அது அவர்களுடைய தகுதியினுடைய அடிப்படையில், அவர்கள் பெற்ற மதிப்பினுடைய அடிப்படையில் அந்த பணியிடங்கள் எந்தவித குழப்பமும் இல்லாமல் யாரையும் பார்த்து சிபாரிசு செய்யுங்க அது வேலை வாய்ப்புன்னு சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க நான் தகுதியா இருந்தாங்கன்னா அவங்க அந்த வேலை கிடைக்கும். தேர்வில் வெற்றி பெறலாம், அல்லது அவங்க படிச்ச சர்டிபிகேட் என்ன மார்க் இருந்தால் அதை எடுத்து வேலை பெறலாம். யார்கிட்ட போய் செய்தி கொடுக்க சொல்ல அவசியமே இல்லை. தகுதி உள்ளவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அது பேர் 5000 பேர் போட்டிருக்கோம். ஏதாவது குறை சொல்ல முடியுமா? இவரை பார்த்து வேலை வாங்கினா அது நிரந்தர பணியிடங்கள், எல்லாமே நிரந்தர பணியிடங்கள். அது போன்ற தகுதியானவர்களுக்கு நம்முடைய அரசு 5000 பேர் வேலை கொடுத்துருக்கு. சேராப்பட்டில் இப்போ சுத்திப்பட்டு சேராப்பட்டில் ஒரு தொழிற்பேட்டை ஆரம்பிக்கிறோம் 750 ஏக்கர்ல. அந்த தொழிற்பேட்டையில் தொழிற்சாலை வர இருக்கின்றது. அந்த தொழிற்சாலைகள் மூலமாக சுமார் 40-50 பேருக்கு வேலை கிடைக்கும். இளைஞர்களுக்கு 40-50 பேர் வேலை கிடைக்கும். நான் முன்னேற்கும்போது எடுத்து வச்சேன் அந்த இடம். இப்ப மறுபடியும் அந்த வந்து மத்திய அரசுக்கு கொடுத்துட்டாங்க அந்த இடத்த. அது திருப்பி வாங்கி தொழிற்பேட்டையை சீக்கிரம் வந்தவொடனே ஆரம்பிச்சோம் அந்த வேலையை. அதன் மூலமா ஒரு 40-50 பேருக்கு அங்க வேலை கிடைக்கும். அப்ப நம்முடைய புதுச்சேரி முன்னேற்றம் எப்படி இருப்பாங்க? புதுச்சேரி மாநில முன்னேற்றம் ஒரு பெரிய வளர்ச்சி மறுபடியும் காண முடியும். பெரிய வளர்ச்சி நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு சின்ன மாநிலம், நம்ம நலத்திட்ட உதவி வேலை சரியாக ஒழுங்காக கொடுக்கின்ற மாநிலம், சிறந்த மாநிலம் என்ற நிலையில் நம்முடைய மாநிலம் தான் முதலிடத்தில். இந்தியாவிலேயே நலத்திட்ட உதவிகள் செய்தது. நல்ல கல்வி, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி பாருங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு வீட்டுல பார்த்தா ஒரு 2 பட்டதாரி இருப்பாங்க. அந்த காலம் ஊருக்கே 2 பட்டதாரி, ஊருக்கே 2 பேரு. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு 2 பட்டதாரி கண்டிப்பா இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு ஒரு பிள்ளை கேட்டா வீட்டுக்கு படிச்சிடணும், ஒரு பிள்ளை கேட்டா எம்பிபிஎஸ் முடிச்சு வந்துடணும். வீட்டுக்கு எம்பிபிஎஸ் 2மே எப்படி பாருங்க. ஒரு பிள்ளை பார்த்தா பிசிஏ படிச்சு வந்துடுவாங்க ஒரு குடும்பத்துல. நான் எம்சிஏ படிச்சிருக்கேன்னு, எம்பிஏ படிச்சிருக்கேன்னு. கல்வி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் எல்லோருக்கும் கிடைக்கும் நிலையில் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள், சாதாரண குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகள் படிக்கின்ற நிலையில் நம்முடைய அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கின்றது. மருத்துவரை சேர்ந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு 2.5 வருஷம் கொடுக்குறோம் உதவி அவங்க படிக்கிறதுக்கு. நிறைய பேர் பாருங்க, பாப்பா கல்யாண பத்திரிகை ஒரு தினம் பத்திரிகை வைக்க வருவாங்க. அதை பார்த்தா எம்பிபிஎஸ் இருக்கும், எம்பிஏ இருப்பாங்க, பிடெக் இருக்கு, இப்படிதான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் இருக்கும். அப்போ எல்லோரும் படித்த நிலையை நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கின்றது. எல்லோரும் கல்லூரிக்கு சென்று படிக்கிற நிலையை நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கின்றது. ஒரு காலத்துல 2 ஊருக்கே 2னா வீட்டுக்கு 2 பேர் பட்டதாரி. ஒரு பட்டம் படிச்சதுனால ஒரு பெரிய பெருமை, அந்த வீட்டுக்கே பெருமை. ஒரு பட்டதாரி எங்க வீட்டுல ஒரு பட்டம் படிச்ச பிள்ளை இருந்தா அந்த குடும்பத்துக்கு பெருமை, அந்த ஊருக்கு பெருமை. எல்லோரும் உயர்கல்வி பெற்றிருக்க வேண்டும். அப்படி எந்த மாநிலம், எந்த நாடு உயர்கல்வி பெற்று இருக்கின்றதோ அந்த நாடு, அந்த மாநிலம் சிறந்த மாநிலமாக விளங்க முடியும், சிறந்த மாநிலமாக வரும். அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வேலை நம்ம வேற இடத்துல வேலை இருக்கு கிடைப்பேன். ஆனா வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கிற பிள்ளைகளையும் பார்க்கலாம், வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை பார்க்கிற பிள்ளையும் பார்க்கலாம். வெளிநாட்டில் போன கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், பணம் ஒன்று வேலைக்கு போறவங்களுக்காக வெளி மாநிலத்தில் சென்று வேலை செய்யற பிள்ளைங்க பார்க்கலாம். அப்ப எப்படியாவது ஒரு வேலை வாய்ப்பு படித்த பிள்ளைங்களுக்கு இருக்கின்றது. அப்போ பொருளாதார வளர்ச்சி அந்த ஊர்ல வர முடியும், அந்த மாநிலத்தை பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும். இப்படி ஒரு நல்ல கல்வியை கொடுக்கின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நல்ல மருத்துவ வசதி, மக்கள் கேட்கின்ற மாதிரி மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை செய்து முடிக்கின்ற ஒரு அரசு தான் நம்முடைய அரசு. இந்த அரசு மாதிரி வரணும் வேண்டியா சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா தேவையில்லையா? இப்படிப்பட்ட அரசு தான் இருக்கணும்.
மக்களுடைய நன்மையை கருதி செயல்படுகின்ற ஒரு அரசு தான் தேவை. அது நிச்சயமா அது உத்தரவா நான் கொடுப்பேன். நான் இது செய்துட்டு இருக்கேன், பல ஆண்டுகளா இருக்கேன். எனக்கு ஒரு 17 ஆண்டுகளா இருக்கேன் முதலமைச்சரா. இப்ப 18 ஆண்டு இப்போ இருக்கிறேன். அப்ப எப்படி என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இது வேற குறையா சொல்ல முடியுமா? நம்ம ஆட்சி வந்து முதலமைச்சர் பார்க்க முடியல, முதலமைச்சர் ஒண்ணு செய்யல, கேட்ட செய்யல சொல்ல முடியுமா? எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, அவர் கேட்கிற செய்ய முடியாத உடனே செய்து கொடுக்கின்ற நிலையில் தான் நம்முடைய அரசு செயல்பட்டு வந்திருக்கின்றது. எல்லா துறையில் சார்ந்த அமைச்சர்களும் அமைச்சர்கள்லாம் நல்ல முறையில் பணியாற்றி இருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக நம்முடைய மாநில வளர்ச்சிக்காக, மாநில மக்களுடைய நலனுக்காக நீங்கள் மறுபடியும் நம்முடைய ஆட்சி மலர்வதற்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். வருவதற்கு நீங்கள் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கடலோர பிரச்சனைகள் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. கடல் அரிப்பு தடுப்பதற்கு நிறைய கல் கொட்டிட்டு வராங்க. காலாப்பட்டில இருந்து பார்த்தீங்கன்னா கல் கொட்டு தொடங்கியிருக்காங்க, இங்கேயும் கல் கொட்டு தொடங்கியிருக்காங்க. இது மாதிரி நம்முடைய மேலசோதனை மக்களுக்கு தேவையான அந்த உதவியை இந்த அரசு கவனத்தில் வைத்துக் கொண்டு சிறப்பாக செயல்படுத்துகின்ற ஒரு அரசு நம்முடைய மாநில அமைச்சர் துறை பார்த்திருக்காரு. அவர் தான் முழுமையாக அந்த எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படி நம்முடைய மீனவ சமுதாய மக்கள் மீது அக்கறை கொண்டு ஒரு அரசானது நம்முடைய அரசு. தாழ்த்தப்பட்ட இன மக்கள், பிற்படுத்தப்பட்ட இன மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட இன மக்கள், தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், மீனவ சமுதாய மக்கள், இப்படி அனைத்து சமுதாய மக்களுக்குரிய திட்டங்களை செயல்படுத்துகின்ற அரசு நம்முடைய அரசு. அதனால் மீண்டும் இந்த அரசு பெறுவதற்கு நீங்கள் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய வேட்பாளர் வையாமொழி நீங்கள் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து அனைவரும் ஒன்றாக பாடுபட்டு தேர்தல் பணியை சிறப்பாக பணியாற்றி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முறை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் முதல்வர் அவர்கள் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதுக்கு அதை கை வச்சு தள்ளுறீங்க? இந்த வேலை அவசியம் தெரியுதா? பல புதிய திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இருக்கின்றோம். நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றோம். இப்படி நம்முடைய அரசு ஒரு நல்ல அரசாக செயல்பட்டு வருவதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். மீண்டும் நம்முடைய ஆட்சி வரணும், மீண்டும் நம்முடைய ஆட்சி வரணும். அப்படி நம்முடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜக்கு சின்னத்தை வாக்களிக்க வேண்டும். நம்முடைய வேட்பாளர் அகில இந்திய அண்ணா காங்கிரஸ் வேட்பாளர் திரு வையாபதி மணிகண்டன். மக்களுக்கான ஆட்சி தொடர்ந்திட வாக்களிப்பீர் ஜக்கு சின்னத்தில்.